நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நுழைந்த தந்திரோபாய படை, கைதிகளிடம் சிக்கிய ஆபத்தான ஆயுதங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கொடூர வன்முறை தொடர்பில் நீதியமைச்சர் வெளியிட்ட தகவல். வெளியான பரபரப்பு தகவல். வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் கைதிகளை தாக்க திட்டம். ஆகஸ்ட் 30 யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அறிவிப்பு. இலங்கை சிறைக்குள் நடந்த கொடூரங்கள், ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு நீதவான் ஏன் செல்லவில்லை? நிசாம் காரியப்பர் கேள்வி. கடத்தல்களை தடுக்கவும் மீனவர்களை மீட்கவும் புதிய திட்டம். பலத்த பாதுகாப்புடன் மட்டக்களப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட நீர்கொழும்பு கைதிகள். கொக்குளாய் புல்மோட்டை பாலப்பணிகள் முன்னேற்றத்தை ஆராய 25ஆம் திகதி முல்லைத்தீவு வருகை தரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர். கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தின் முன்னேற்றம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பிய நிலையில், பணிகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஆராய்வதற்கு எதிர்வரும் 25ஆம் திகதி முல்லைத்தீவு வருகை தரவுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் பதிலளித்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. கடந்த 21/5/2026 அன்று பாராளுமன்ற குழு அறையில் இடம்பெற்ற போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தை அமைப்பது தொடர்பில் ரவிகரன் வலியுறுத்தினார். இதற்கமைய கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலத்தின் சாத்தியவள ஆய்வு ஒன்றை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் மேற்கொள்ளுதல், சாத்தியவள ஆய்வை மேற்கொள்வதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 30 வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்த உள்ளனர் என அறிவித்துள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். ஆவணி 30 சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாம் இதுவரை காலமும் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்திற்கு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்திருந்தோம். ஆனால் போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி எமக்கான நீதியை பெறுவதற்காக நாம் அன்றைய தினம் மாபெரும் சர்வதேச மகாநாட்டினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த மகாநாடானது யாழ்ப்பாண மாவட்டத்திலே நடைபெறும். அது நாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி வருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றோம். எத்தனையோ அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. எமது இனவழிப்பானது 1948ஆம் ஆண்டு பல தசாப்த காலங்களாக இன படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இளைஞர்கள், யுவதிகள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசு எந்த விதமான பொறுப்பு கூறலையும் விடுத்து ஒரு தமிழ் இனத்தின் மீது ஒரு மாபெரும் போரினை தொடுத்து எமது இன ஒடுக்குமுறையானது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே மாபெரும் இன அழைப்பை எதிர்நோக்கியது இந்த தமிழினம். அந்த தமிழினத்தின் இனவழிப்போடு சேர்ந்து இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இன்று சாட்சியமாக கையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே? அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்களுக்கான நீதி என்ன என்றதை பொறுப்பு கூறாத இந்த இலங்கை அரசாங்கத்தை நம்பி எந்த விதமான பொறுப்பு கூறலும் விடுத்து நட்டகிட்டை வழங்குவதற்கு அவர்கள் முன் வருவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நீதியை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம், இந்த இலங்கை அரசுக்கு போர் செய்கின்ற போது பல நாடுகள் உதவி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று இந்த இனம், தமிழ் இனம், தமது இனப்படுகொலையின் போதும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் நீதி கேட்டு தொடர்ச்சியாக 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்தவித நீதியும் வழங்காமல் அவர்களும் மௌனம் காப்பது ஏன்? அதை இழுத்து நாங்கள் அன்றைய ஆவணி 30 மாபெரும் மகாநாட்டினை சர்வதேச நாடுகளோடு சேர்ந்து சர்வதேச நாடுகளை இந்த இடத்தில் கூப்பிட்டு
நாளை நாங்கள் ஒரு மகாநாட்டை மூலமாக எமது செய்திகளை சொல்வதற்காகவும் அதற்கு இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இங்கிருக்கின்ற அந்த எமது உறவுகளுக்காக நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மனித புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மனித புதைகுழிகளில் யார் புதைக்கப்பட்டுள்ளார்கள், யாரால் செய்யப்பட்டது என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அத்தனை கேள்விக்குறிகளுக்கும் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய எமது இன ஒடுக்குமுறைக்கு நாம் ஒரு தீர்வு காண்பதற்காக அந்த எமது போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி நாம் எமது உறவுகளுக்கான நீதியை தேடுவதோடு மட்டுமில்லாமல் இந்த இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதியை கோருவதற்காக அந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் மாபெரும் சர்வதேச மகாநாடை செய்ய நாம் முன்வந்திருக்கின்றோம். இந்த வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் அனைத்து தமிழ் தாய் உறவுகளிடமும் மற்றும் சர்வதேச நாட்டு பிரதிநிதிகளிடமும், இங்கு இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளிடம், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடமும், மனித உரிமை செயற்பாடுகளிடம் நாம் ஒன்றை கேட்கின்றோம். அன்றைய தினம் அந்த இடத்தில் தன்னார்வமாக வந்து எமது உறவுகளின் நீதிக்காகவும் இந்த இனத்திற்கான நீதிக்காகவும் அன்றைய தினம் நாம் சர்வதேசத்திடம் ஒரு ஒட்டுமொத்தமான கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்காகவே அந்த மகாநாடை இம்முறை செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த மகாநாட்டுக்காக உங்களது ஒத்துழைப்பை நாங்கள் இந்த வேளையில் வேண்டி நிற்கின்றோம். எனவே நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதை போன்று எமது சக்தி வாய்ந்த எமது இனத்துக்காக விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தை செய்து 30 வருடமாக மௌனித்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அகிம்சை வழியில் பல வழிகளில் பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அது இன்று வரை வெற்றி பெறவில்லை. ஆனால் நாம் சர்வதேசத்திடம் ஒன்றை கேட்கின்றோம். இந்த மகாநாட்டிலேயாவது இனி காலம் இழுத்தடிக்காது, அந்த மகாநாட்டில் நீங்களும் ஒரு பங்குதாரர்களாக எங்களோடு சேர்ந்து இந்த மகாநாட்டுக்கு வலி சேர்க்க வேண்டும். உண்மையிலே நாம் எமது உறவுகளுக்கு நீதி கேட்பதற்காக இந்த சர்வதேச மகாநாட்டை கூடுகின்றோம். எனவே அந்த சர்வதேச மகாநாட்டை நடத்துவதற்கு அனைத்து உறவுகளது ஆதரவையும் உங்களால் இயன்ற உதவிகளையும், அந்த மகாநாட்டுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களும் இங்கு இருக்கின்ற உறவுகளும் அந்த மகாநாட்டுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் ஆதரவையும் தர வேண்டும் என்பதை இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனநாயகத்தை மதிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளின் பங்கேற்புடன் கலந்துரையாடல் ஒன்றுக்காக அவசர கூட்டத்தை கூடுமாறு கோரி இலங்கை பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நேற்று தினம் இடப்பட்ட இந்த கடிதத்தின் ஊடாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நியாயமான காரணங்கள் ஏதுமின்றி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சிக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுவதுடன் இலங்கையின் ஜனநாயக செயற்பாட்டுக்கும் அது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்தார். இந்த முன்மொழியப்பட்ட திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் லோ ஆசியா போன்ற சர்வதேச மற்றும் உள்ளூர் சட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டத்தின் ஆட்சிக்கு ஆதரவாக செயற்படும் அனைத்து அரசியல் சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்துக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ரீதியில் சஜித் பிரேமதாசா உடனடியாக தலையிட்டு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் ஏனைய பிரதான கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் விரிவான கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது கைதிகள் தரப்பினால் கைப்பற்றப்பட்டிருந்த 2 துப்பாக்கிகளும் பாதுகாப்பு தரப்பினரால் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைக்கூடங்கள் மத்தியில் குறித்த துப்பாக்கிகள் மீண்டும் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் தற்போதைக்கு அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2வது நாளாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது கைதிகள் தரப்பிலிருந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அன்றைய தினம் பிற்பகலில் நிலைமை மோசமாக தொடங்கியதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சிறையின் விரைவு தாக்குதல் தந்திரோபாய படையின் உத்தியோகத்தர்கள் சிறைச்சாலையில் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போது சிறைச்சாலை பிரதான நுழைவாயில் அருகே திரண்டிருந்த கைதிகள் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வன்முறையாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சில அதிகாரிகளின் தலைகளில் பெரிய கற்கள் வீசப்பட்டதாக சிறை வட்டாரங்கள் தெரிவித்தது.
பின்னர் அந்த குழு சிறைச்சாலையின் பாதுகாப்பு கோபுரம் ஒன்றுக்கு ஏறி அங்கிருந்து ஒரு துப்பாக்கிகளை பரிமாற்றிக் கொள்ள பயன்படுத்தப்படும் அறையில் மற்றொரு துப்பாக்கியையும் பலவந்தமாக கைப்பற்றி கொண்டுள்ளனர். ஒரு ரிப்பீட்டர் வகை துப்பாக்கியும் ஒரு T-56 வகை துப்பாக்கியும் அவர்களால் கைப்பற்றி கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கைதிகள் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிகளால் சில அதிகாரிகளை சுட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் தங்கள் எதிரிகளுடன் மோதலில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு அதிகாரிகள் சிறைக்குள் நுழைந்த போது பலவந்தமாக கைப்பற்றி கொள்ளப்பட்ட ஒரு துப்பாக்கி கைதி ஒருவரின் கைகளில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பாதுகாப்பு அதிகாரிகள் சிறைக்குள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட அந்த 2 துப்பாக்கிகளையும் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு 60 கைதிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு அழைத்து வரப்பட்டு சிறைச்சாலை அத்தியட்சர் இந்திக ரங்கன பெரேராவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்குள் இடம்பெற்ற மோதலை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள் 5 பேர் உட்பட 25 பேர் உயிரிழந்ததுடன் 100 பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கிருந்து 60 கைதிகளை இராணுவம் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து சிறைச்சாலை பகுதியை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 400 கைதிகள் பராமரிக்கக்கூடிய மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 960 கைதிகள் பல இட நெருக்கடிகளுக்குள் இருந்து வரும் நிலையில் மேலும் நீர்கொழும்பு சிறையிலிருந்து 60 கைதிகள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து 1020 கைதிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை புலனறுவை சிறைச்சாலைக்கும் 63 கைதிகள் கொண்டு வரப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கொடூர வன்முறை சம்பவமானது சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய இரு தரப்பு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் தூண்டுதலாக இருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக நீதியமைச்சர் கஸ்தன நாணயக்கார தெரிவித்தார். இருப்பினும் இது தொடர்பான விரிவான விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இறுதி முடிவுகளுக்கு இன்னும் வரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பாராளுமன்றத்தில் நேற்று நீதியமைச்சர் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார். கடந்த ஜூலை 5ஆம் தேதி இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட ஆரம்பகட்ட மோதலில் இரு கைதிகள் உயிரிழந்தமையுடன் மேலும் 35 பேர் காயமடைந்தனர். அன்றைய தினம் மாலையே நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். எனினும் மறுநாள் காலைகள் கைதிகள் உணவை உட்கொண்ட பின்னர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவதற்காக தயாராகி கொண்டிருந்த வேளையில் மீண்டும் பாரிய வன்முறை வெடித்தது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் மற்றும் ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கிய கைதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இவ்வாறான தகவல் வழங்குனர்கள் பொதுவாக குற்ற கும்பல்களினால் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இந்த வன்முறைக்கு பின்னால் உள்ள சாத்தியமான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடி மற்றும் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு கடத்தல்களை கட்டுப்படுத்துவதற்கு மேலதிகமாக ஆழ்கடலில் படகு ஒன்று இயந்திர கோளாறுக்கு உள்ளானதால் அல்லது இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொண்டால் கடற்தொழிலாளர்களை மீட்பதற்காக குறித்த படகு இருக்கும் இடத்தை துல்லியமாக அடையாளம் காணும் நோக்கில் நாட்டின் 1500 மீன்பிடி படகுகளுக்கு படகு கண்காணிப்பு முறைமைகளை பொருத்துவதற்கான முறையான செலவை அரசாங்கமே ஏற்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இது தொடர்பில் அறிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் சூறை ஆணைக்குழுவின் விதிமுறைகளுக்கு அமைவாக சர்வதேச கடற்பரப்பில் தொழிலில் ஈடுபடும் ஒவ்வொரு மீன்பிடி படகும் படகு கண்காணிப்பு முறைமையின் ஊடாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவது கட்டாயமாகும். தற்போது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 5200 பலநாள் மீன்பிடி படகுகளில் சுமார் 4200 படகுகளுக்கு இம்முறைகள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 1500 படகுகள் கண்காணிப்பு முறைமைகளின் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக அடையாளம் காணப்படுகிறது. இப்படகுகளில் 34 அடிக்கு மேற்பட்ட நீளமுடைய 400 படகுகள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச கடற்பரப்புக்குள் நுழையும் இயலுமை கொண்டதாகவும் அவற்றின் செயற்பாடுகளை முறையான கண்காணிப்புக்கு உட்படுத்துவதன் முக்கியத்துவத்தை கடற்தொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எஞ்சிய 1100 படகுகள் தொழில்நுட்ப ரீதியாக பலவீனமான மட்டத்தில் காணப்படுவதாலும் அவற்றின் பாதுகாப்பு சட்டபூர்வ தன்மையை உறுதி செய்வது அத்தியாவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக நீதவான் சம்பவ இடத்துக்கு செல்லவில்லை என எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் இந்த கேள்வியை எழுப்பினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது நிகழ்ந்த மரணங்கள் மற்றும் அது தொடர்பாக பின்பற்றப்படும் சட்ட நடைமுறைகள் குறித்து
பாராளுமன்றத்தில் கடும் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டது. சட்ட விதிமீறல் குற்றச்சாட்டு இலங்கையின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் சிறைச்சாலையில் மரணம் நிகழும் போது அந்த சம்பவ இடத்துக்கு நீதவான் நேரில் சென்று மரண விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியது கட்டாயமாகும் என சுட்டிக்காட்டினார். எனினும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்தும் சம்பந்தப்பட்ட நீதவானை ஏன் போலீசார் சம்பவ இடத்துக்கு அழைத்து செல்லவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். சிறைச்சாலையில் இடம்பெறும் இவ்வாறான மரணங்களை சாதாரண மரணங்களாகவோ அல்லது போதைப்பொருள் தொடர்பானவை என்றோ முத்திரை குத்தி மூடி மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். உண்மையில் இவை திட்டமிட்ட படுகொலைகளா என்பது குறித்து முறையான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சுயாதீன விசாரணை ஆணைக்குழு கோரிக்கை இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சுயாதீன விசாரணை ஆணைக்குழு உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நீண்ட காலம் இழுத்தடிக்காமல் மிக விரைவாக இந்த ஆணைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உண்மைகள் வெளிக்கொண்டு பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மாற்றப்பட்ட கைதிகள் மற்ற சிறைகளில் கடுமையான உடல் ரீதியான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் குறித்த ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள கைதிகள் அவர்கள் மாற்றப்பட்டுள்ள சிறைகளுக்குள் கடுமையான உடல் ரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்ற தகவல் தொடர்ந்து கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவுக்கு கிடைத்து வருகிறது. குறிப்பாக அங்குணகொல பெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட சில கைதிகள் கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் சிலரின் கால்கள் முறிக்கப்பட்டுள்ளதுடன் மனிதாபிமானமற்ற இந்த தாக்குதல் காரணமாக அவர்களின் முதுகு பகுதிகளில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. மேலும் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் நேற்றிரவு நீர்கொழும்பிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் மீது மேலும் கடுமையான சித்திரவதைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தாக்குதல்கள் உண்மையில் நடைபெற்று வந்தால் அவற்றை உடனடியாக நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவசரமாக தலையிட வேண்டும் என வலியுறுத்துவதாக குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரே பிரான்போ நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த சம்பவத்துக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். ஓர் அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றது. சிறை அதிகாரிகள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வதில் கடினமான பணியை ஆற்றுகிறார்கள் என்றும் அவர்களின் இழப்பு ஆழ்ந்து உணரப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த கைதிகள் அரசாங்கத்தின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பில் இருந்தால் பாதுகாப்பை பேணுவதை உறுதி செய்து அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாகும் என்றும், ஏனெனில் சிறை அமைப்பில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் உயர்மட்ட பாதுகாப்புக்கு உரிமை உண்டு என சுட்டிக்காட்டுகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு சுதந்திரமான குழு அமைக்கப்பட்டதை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டுவதாகவும் அக்குழுவின் பரிந்துரைகளை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டுமென பதிவிட ஒருங்கிணைப்பாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.